வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது சீசன் டைமில் மாங்காய் நம்ம அடிக்கடி கிடைக்கும். ஸோ ஈஸியாக வாங்கி நம்ம இந்த சாம்பார் செய்யலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய மாங்காயை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சைடில் டேஸ்ட்டுக்காக 2 கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய், ஒரு கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காயும் கத்திரிக்காயும் இப்போ கட் பண்ணக்கூடாது, அப்புறம் நம்ம ஆட் பண்ணும்போது தான் கட் பண்ணணும். இப்போ இது தாளிப்புக்கு, அதாவது குழம்பு வைக்கிறது ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக 5 நம்ம போட்டு 2 பச்சை மிளகாய் வெட்டி அதில் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். சாம்பாருக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம கிடைக்காத பட்சத்தில், இல்லை அதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்தமாரி பெரிய வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலையை ஸ்டார்டிங்லேயே போடாதீங்க, இந்தமாரி வெங்காயம் வதக்கும் போது போடுங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி நம்ம போட்டுக்கலாம். தக்காளி நான் ஒரு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மாங்காய் போடும்போது புளிப்பு இருக்கும், அதனால் தக்காளி அதிகம் போட வேண்டாம். இப்போ ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறம், அதுமாரி தக்காளி ரொம்பவும் வதக்கூடாது, சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இது வாசத்துக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கத்திரிக்காய், அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் ஆட் பண்ணல. இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயை பொறுத்தவரையும் கத்திரிக்காய் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். இந்தமாரி கேரட்டு, உருளைக்கிழங்கு சாம்பார் வைக்கும்போது அது ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் வரலையும் நம்ம வதக்கலாம். பட் முருங்கைக்காலாம் போடும்போது வதக்கவே கூடாது. வதக்குனிங்கன்னா அதோட முருங்கைக்காய் சாம்பாரோட டேஸ்ட்டு போயிடும். இந்தமாதிரி மாங்காய் லாஸ்ட்டில் தான் போடணும். இப்போ நான் வந்து சாம்பார் தூள் நம்ம கடையில் கிடைக்கும், ஏதோ ஒரு அவைலபிள் சாம்பார் தூள் கிடைக்குதோ, அது இப்போ பேச்சுலர் இந்தமாரி இருக்கீங்கன்னா இந்தமாரி டேரெக்டாக நீங்கள் சாம்பார் பொடி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக ஆட் பண்ணல. அதோட வீட்டில் இருக்கிற சாம்பார் தூளும் ஒரு 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா பருப்பு வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் போட்டிருந்தோம், அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த கடையில் இருக்கிற சாம்பார் தூள் நம்ம போடும்போது அதோட வீட்டு சாம்பார் தூளும் சேர்த்துக்கணும். ஏன்னா அது மட்டும் போட்டோம்னா ரொம்ப கலராக இருக்கும், 2 சேர்த்து நம்ம போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். காய் ஓரளவுக்கு ஒரு 70% குக் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். ஏன்னா காய் வந்து உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வேகாது. அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஒரு 60% 70% வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்ச பருப்பில் மேலாக இருக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மத்துக்கட்டையை போட்டு நல்லா அதை கடைஞ்சி அதுக்கப்புறம் அந்த பருப்பு போடுவோம். டைரெக்டாக அப்படியே நீங்கள் கடையாமல் போட்டிங்கனாலும் பருப்பு மேலே மிதக்கும், அதாவது உங்களுக்கு குழம்பு கெட்டியாக இருக்காது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மாங்காய் போடுறதுனால புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே நம்ம போட்டுக்கலாம், அதாவது புளி கரைச்சி நம்ம ஆட் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது, 70% காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் மாங்காய் அப்படியே நீங்கள் இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம மாங்காய் மட்டுமே நீங்கள் வைக்கலாம், சாம்பார் நல்லாயிருக்கும். சைடாக நம்ம இந்தமாரி ஒரு கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கல்யாண சாம்பார் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு மேலே கொதிச்சுன்னா நல்லா குழஞ்சிரும். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுக்கு முக்கியமாக பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பெருங்காயத்தூள் இந்த தாளிப்பும் போது கொடுக்கும்போது நல்லாயிருக்கும், வாசம். அதுமாரி சாம்பாரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சாம்பார்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். பாருங்கள், மாங்காய் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டு வதக்கி வேக விட்டிங்கன்னா குழஞ்சிரும், லாஸ்ட்டில் தான் போடணும். இதுக்கு தேவையான மல்லித்தலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சாம்பார் இந்தமாரி கொஞ்சம், அதாவது தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் மதியம் சாப்பிடும் போது ரொம்ப கெட்டியாயிரும், பாயாசம் மாரி ஆயிரும். ஸோ இந்தமாரி, அதாவது ஓரளவுக்கு ரொம்ப தண்ணி ரசம் மாரி இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா மதியம் சாப்பிடும்போதும் சரி, நைட் சாப்பிடும்போதும் சரி கரெக்டாக கொஞ்சம் திக்காகிடும். அவ்வளோதான். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.